Morning champion, this was Ralph from Government College Technology. I am Stephen as a technical champion. இப்போ செந்தாப்பட்டியில் காலேஜ் இன்ஸ்ட்ரக்டரில் கேட் 2018 கேட்ட சூப்பரான கேள்வி தான் பார்க்க போகிறோம். என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? A square cross section wooden column of length 3140 mm is pinned at both ends. For a wood, Young's modulus of elasticity is 12 gigapascal and allowable compressive stress is 12 megapascal. The column needs to support an axial compressive load of 200 kN using a factor of safety 2. In the computation of Euler buckling load, the minimum cross section area of the column is. ஸோ இப்போ இந்த கேள்வி வந்து என்ன சூப்பரான விஷயம் அப்படின்னா ஃபேக்டர் ஆஃப் ஷேப் கொடுத்துருக்காங்க, அதான் சூப்பர். அப்புறம் லோடை பற்றி இது பண்ணாங்க. இந்த லோடு வந்து 200 நியூட்டன் அலோவபிள் நீட் டு சப்போர்ட் ஆக்சியல் கம்ப்ரசிவ் லோடு வந்து 200 நியூட்டன் அப்படின்னா அப்புறம் இன்ட்டு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி போட்டோம் அப்படின்னா இட் ஷுட் பி கிரிட்டிக்கல் லோடு வந்து கம்மியாக இருக்கும். கிரிட்டிக்கல் லோடுக்கு ஈக்குவல் வச்சு இப்போ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 200 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. 200 கிலோமீட்டர்னா இதான் 200 கிலோமீட்டர் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டினா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர் ஒன்றும் பண்ண முடியாது. வந்து கொடுத்துருக்காங்க. வந்து 12 ஜிகா பாஸ்கல்னால மெகா பாஸ்கல். ஏன் மெகாவை மாற்றுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிகாவை ஏன் மெகாவை மாற்றுறீங்கன்னா அப்போ தான் வந்து நியூட்டன் எம்எம் ஸ்கொயரில் வரும்ன்றதுக்காக மெகாவுக்கு மாற்றிக்கிறேன். 5 ஸ்கொயர் இஐ ஐ வந்து தெரியாது. ஸோ எல் வந்து கொடுத்துட்டாங்க. எல் வந்து 3140 எம்எம் சொல்லிட்டாங்க. ஸோ ஏன் 3140 கொடுத்தாங்க அப்படின்றது ரகசியம் இருக்குது. ஏன்னா இது 3.14 வச்சா மேலே வந்து 3.14 அப்படின்னு வச்சா இதை 3140 வச்சோம் வச்சுங்களேன். அப்போ என்ன ஆகும்னா அப்போ 3.14 by 3140 போட்டிங்க மேலே ஒரு 100 அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா இது 2 சைபர் வரும். இது 314 ஆகிடும். 314 இது 10. ஸோ 1000 அப்படின்றது ரவுண்டாக வந்துடும். 1000 மடங்கு அப்படின்றது வந்துடும். இப்போ 1000 ஸ்கொயர் அப்படின்றத இது பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா இது அடித்தா 1000. அப்போ இது 1000 ஸ்கொயர் ஆகிடும். பை காணாமல் போயிடுது. 12 இன்ட்டு 10 பை. அப்போ 1000 இங்கே போட்டுடலாம். அப்போ ஐ ஈக்குவல் டு நமக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா யாருக்கு அந்த 12 மட்டும் இருக்கும். ஐ ஈக்குவல் டு 12 மட்டும் இருக்கான். ஸோ மேலே நம்ம ஐயை மட்டும் தப்பு வச்சுக்கிட்டு 12,000 அப்படின்னு பார்ப்போம். அடித்தோம் அப்படின்னா இன்னும் வந்து 6 டைம்ஸ் சொல்லுவோம், 3 டைம்ஸ் சொல்லுவோம். இங்கே அடிக்க தேவையில்லை. ஏன் அடிக்க தேவையில்லை அப்படின்னா இங்கே இந்த விளையாட்டு தேவையில்லை. அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டியோட விளையாட்டு இருக்கு. என்ன விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஐனா A4 பை 12 நேராக இந்த 12 இருக்கும், இந்த 12 காணாமல் போயிடும். இந்த 12 இருக்கும், இந்த 12 இருக்கும். இது நம்ம கேட்டு இந்த ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏரியா தான் கேட்டிருக்காங்க. ஏரியானா ஏ ஸ்கொயர்னா இந்த மதிப்புக்கு ரூட் எடுக்கும். ரூட் எடுத்தால் 2 இன்ட்டு 10 அடுக்கு 5 இங்கே 2 இன்ட்டு 10 அடுக்கு 3. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 2 வந்துடும். 10 அடுக்கு 8க்கு வந்து ஒரு பவர் 4. அப்போ 20,000. ஏன் வந்து இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஈஸியாக அடிப்பட்டுருக்கலாம். இது ஏன் 12 எடுத்தாங்கன்னா இங்கே ஒரு 12 இருக்குது. இது ஏன் 3.14 எடுத்தாங்கன்னா இங்கே 3140 இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தாலே வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணுற மாதிரி கால்குலேட்டர் இல்லாமல் சால்வ் பண்ணக்கூடிய சம். ஆனால் கிரிட்டிக்கல் லோடு வந்து பி இன்ட்டு மினி எஃப்ஓஎஸ் அப்படின்றது இருக்கணும். இந்த பின்றது வந்து இட் இஸ் அப்ளைட் லோட் அப்படின்றது ஆக்சியல் கம்ப்ரசிவ் லோட்.